புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். சென்னை திருவொற்றியூர் அடுத்துள்ள காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அதிகாலை முதலே கோயிலில் குவிந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காலையிலேயே வந்திருக்கிறோம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. மனசுக்கு ரொம்ப எப்பவும் நிறைவாக இருக்கும். கோவில் ஆலய தரிசனங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற பெரும் பாக்கியமாக நினைக்கணும். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. இது மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். திருப்தியாக சாமியை பார்த்தோம், பெருமாளை பார்த்தோம். மொதல் சனிக்கிழமைலேருந்து வந்துன்னு இருக்கோம். இது 2வது சனிக்கிழமை வந்திருக்கோம். நானும் என் கணவருமா வந்திருக்கோம். நல்ல தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. நல்ல திருப்தியாக நாங்கள் சாமியை கும்பிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். மாற நாங்கள் அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு வருவோம். பஞ்சபாண்டவர்களை வழிநடத்தி சென்று வாழ்க்கையில் வெற்றி பெற செஞ்சார். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் வெற்றி பெற செய்கிறாரு. நாங்கள் வாரம் வருவோம். சிறப்பாக இருக்குது. மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. கரூர் தந்தோணி மலையில் அமைந்துள்ள கல்யாண வெங்கட்ராமன சுவாமி கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் விளைந்த நிலக்கடலைகளை பெருமாளுக்கு காணிக்கையாக வழங்கினர். கும்பகோணம் அருகே உள்ள ஜெகநாதன் பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு ஜெகநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலையிலிருந்து ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நவ திருப்பதி கோயில்களான ஸ்ரீவைகுண்டம், கள்ளபிரான், நத்தம் விஜயாசன பெருமாள், திருப்புலியங்குடி காய்ச்சிநீவேந்த பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை என்பதால் பக்தர்கள் குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மேட்டுப்பட்டியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கதி நரசிங்க பெருமாள் கோயிலில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளித்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். தேனி மாவட்டம் போடியில் பழமை வாய்ந்த சீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு முத்தங்கி ஆடை அலங்காரம் செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திருவத்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் புரட்டாசி மாத சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.